திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நிலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்மணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் செக்கிலாரடி போற்றி. செங்காட்டம் குடிமேய சிறுத்தொண்டர்க்கடியேன். சித்திரை பரணி. சிறுத்தொண்ட நாயனாருடைய குருபூசை திருநாள். எல்லாம் வல்ல அங்கேற்கண்ணி உடனாகிய ஆலவாய் சொக்கநாத பெருமானுடைய எப்பற்ற தனிப்பெரும் கருணையினாலும் நமது சமயக்குறவர்கள் சந்தானக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் 63 நாயன்மார்களுடைய குருவர்களாலும் நாயன்மார்களுடைய குருபூசை தினத்தன்று அவர்களுடைய அருள் வரலாற்றையும் அற்புத செயல்களையும் திருமுறைகளையும் பாடியும் பொருள் சிந்தித்தும் வருகின்றோம். அந்த வகையில் இன்று பரஞ்சோதியார் என்று சொல்லக்கூடிய சிறுத்தொண்டர் அவருடைய குருபூசை திருநாள், நன்னாள், பொன்னாள், பேசாத நாளெல்லாம் பிறவா நாளை என்பது அப்பர் பெருமானுடைய அருள்வாக்கு. அந்த வகையில் இன்று நாம் சிறுத்தொண்ட நாயனாருடைய அருள் வரலாற்றை பேசி சிந்திக்க இருக்கின்றோம். அடியார்வர் மக்கள் கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். இந்த சிறுத்தொண்ட நாயனாருக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கார் நம்ம வாரியார் சுவாமிகள். சிறுத்தொண்டர் என்னும் பெருந்தொண்டர். பேர் தான் சிறுத்தொண்டர், ஆனால் அவர் செய்த செயல் செயற்கரிய செயல், யாராலும் செய்ய முடியாத செயல், நினைத்தும் பார்க்க முடியாது, கனவுல கூட நினைத்து பார்க்க முடியாத செயல். அதனால தான் பெருந்தொண்டர் அப்படின்னு போட்டார். அவர் அவதாரம் செய்த நாடு, ஊர் எல்லாம் நம்ம பார்க்க இருக்கோம். சோழவள நாடு காவிரி நதியால் வளம் பெருக்குகின்ற நாடு. அந்த திருநாட்டில் மன்மதனை வெளியால் எரித்த விமலனார் எழுந்தருளில் அரியத்தலம் திருச்செங்காட்டங்குடி. இமையவர்கட்கும் முனிவர்கட்கும் இடர்பல இழைத்த போது கஜமுகாசுரனை விநாயகப் பெருமான் மாய்த்து அருளிய போது கஜமுகாசுரன் உடம்பிலிருந்து வெளிப்பட்ட உதிரம் அந்த காடு முழுவதும் பரவியதால் அந்த காடு சிவந்த நிறத்தை அடைந்தது. அதனால் அதற்கு செங்காடு என்று பெயர் உண்டாயிற்று. கணபதி அங்கு ஆத்தி மரத்தின் கீழ் ஒரு சிவலிங்கத்தை எழுந்தருள புரிந்து பூசனை செய்து வந்தார். அங்கு பலர் குடியேறினார்கள். அத்திருக்கோயில் கணபதீச்சரம் என போற்றப்படுகிறது. ஆத்தி மரம் மிக பழமையானது, இன்றும் உள்ளது. நீங்கள் எப்போ போனாலும் அந்த ஆத்தி மரத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு முறையாவது அடியார் பெருமக்கள் போய் சென்று வழிபட வேண்டிய திருத்தலம் நமது கணபதீச்சரம் என்று சொல்லக்கூடிய செங்காட்டங்குடி. இதன் கீழ் உருத்ரா பசுபதீஸ்வரர் திருவுருவம் மிக அருமையாக அமைந்துள்ளது. ஆத்திமரத்தடியில் இந்த தலம் நன்னிலத்துக்கு அருகே உள்ளது. அங்கு போகும் வழியில் அப்பர் பெருமான் முக்தி பெற்ற திருப்பூம்புகலூர் இருக்கின்றது. அரவம் தீண்டி மடிந்த செட்டி மகனை திருஞான சம்பந்தர் பதிகம்பாடி எழுப்பிய திருமருகல் திருச்செங்காட்டங்குடிக்கு மிக அருகாமையில் உள்ளது. இந்த பதியிலே மமாத்திரர் குலம், மமாத்திரர்னா வைத்தியர் மரபிலே பரஞ்சோதியார் என்பார் அவதாரம் செய்து சிறப்புற்று வாழ்ந்து வருகின்றார். இவர் மிகப்பெரிய படை வீரர், போர் புரிவதில் வல்லவர், மருத்துவ நூல்களையும் எல்லையில்லாத வடமொழி நூல்களையும் கற்று வல்லவராக விளங்கினார். யானையேற்றம், குதிரையேற்றம் முதலியவற்றையும் பிற கலைகளையும் அறிந்து ஒப்பார் எவருமின்றி வீரராக நின்றார். கலைகள் அனைத்தையும் கற்று அவைகளின் பயன் கண்ணுதற் பெருமான் கடலினை கருதுவதே ஆகும் என்று தெளிந்து காலனை உதைத்த கண்ணுதல் திருவடியை இடையராது சிந்தித்து பள்ளத்தில் பாயும் தண்ணீர் போல அன்பு செய்து வந்தார். பரஞ்சோதியார் சோழ நாட்டை ஆண்ட பல்லவ மன்னன் நரசிம்மவர்மனிடம் நெருங்கிய தொடர்புடைய சேனாதிபதியாக திகழ்ந்தார். பலமுறை
யானை மீது சென்று பகைவர்களை போரில் வென்று பல நாடுகளை மன்னன் வசமாக்கியவர். அதனால் அவருக்கு அரசாங்கத்தில் அளவிறந்த பெரும் மதிப்பு ஏற்பட்டிருந்தது. வடபுலத்து வாதாபி என்னும் நகரத்து மன்னன் புலிகேசி சோழ நாட்டை ஆளும் பல்லவ மன்னனை முன்னே சென்று வீறு பெற்றிருந்தான். பல்லவ மன்னனால் வெல்லுவதற்கரிய வாதாபி மன்னனுடன் போர் புரிந்து பரஞ்சோதியார் 4 வகை சேனைகளுடன் சென்று வென்று அங்குள்ள விலையுயர்ந்த நவமணிகளையும் பொற்குவியல்களையும் யானைகளையும் குதிரைகளையும் இன்னும் பல உயர்ந்த பொருள்களையும் கவர்ந்து கொண்டு வந்து தமது மன்னனிடம் சேர்த்தபோது அவைகளை கண்டு மன்னன் அதிசயித்தான். பரஞ்சோதியாரின் வீரச் செயல்களை கண்டு விம்மிதம் கொண்டான். என்னாலும் வெல்ல முடியாத வடதேசத்து வாதாபி மன்னனை எவ்வாறு வென்றீர் என்று வியப்புடன் கேட்டான். அருகிலிருந்த அமைச்சர்கள் அரசனை பணிந்து, அரசரேரே, இவர் சிவபெருமானுடைய திருவருள் பெற்றவர், அருள் வலிமையுடையவர், திருத்தொண்டினை நெறி நிற்கக்கூடியவர். அதனால் இவருக்கு நிகரானவர் இந்த உலகில் எவரும் இல்லை என்று சொன்னார்கள். பரஞ்சோதியார் சிவபெருமானுடைய திருத்தொண்டர் என்பதை அறிந்த மன்னன், நான் கெட்டேன், இவர் ஈசனடியார் என்பதை உணராது ஒளிந்தேன். கொடிய போர்க்களங்களுக்கு இவரை அனுப்பி ஏவல் கொண்டேன். இது என் பெரும் பிழையாகும் என்று அஞ்சினான். பெருமானே, சிறியேனுடைய பிழையை பொறுத்து அருள வேண்டும் என்று வணங்கினான். மன்னன் வணங்கியதைக் கண்ட பரஞ்சோதியார் தாமும் வணங்கி, வேந்தே, வருந்தற்க, என்னுடைய உரிமை தொழிலுக்கு ஏற்ற கடமையே நான் செய்தேன். அதனால் என்ன குற்றம்? இது பற்றி நீர் இறங்குதல் வேண்டாம், நீர் செய்தது பிழையும் ஆகாது என்றார். மன்னன் மீண்டும் அவரை பணிந்து, சிவனடியாராகிய தேவரீர் என்னிடம் பணி செய்தல் கூடாது. தாங்கள் பெரிய சிவபக்தர், ஆதலால் தாங்கள் ஊர் சென்று தாங்கள் விருப்பம் போல திருத்தொண்டுகளை செய்து கொண்டிருங்கள் என்று கூறி நிறைந்த நிதி குவியல்களும் நிலப்புலன்களும் தந்து அன்புடன் தொழுது விடை கொடுத்து அனுப்பினான். வேந்தனிடம் விடைபெற்ற பரஞ்சோதியார் தமது திருநகரமாகிய திருச்செங்காட்டங்குடியை அடைந்து கணபதீஸ்வரம் என்ற திருக்கோயிலில் எழுந்தருளியுள்ள இறைவனை இறைஞ்சினார். தாம் செய்யும் திருத்தொண்டுக்கு அனுகூலமாக குற்றமில்லாத குடியில் பிறந்த திருவெண்காட்டு நங்கை என்பாரை திருமணம் செய்து கொண்டார். இருவரும் கருத்தொருமித்து மனையறம் புரிந்து வையகம் போற்ற வாழ்ந்து வந்தார்கள். அடியார்களை உபசரித்து உணவும் படைத்து தண்ணீரும் தந்து அன்போடு உபசரித்து வந்தார் சிறுத்தொண்டர். சிவபெருமானுடைய அடியார்களை திருத்தொண்டர்களை வழிபடும் அன்பின் மிகுதியால் அவர்கள் திருமுன்பு பரஞ்சோதியார் மிகவும் அடக்கமாக உடம்பை வளைத்து வணங்கி செல்லுவார். அதனால் அவரை சிறுத்தொண்டர் என்று உலகம் உரைப்பதாயிற்று. சிவபெருமானுடைய திருவருளினால் நிறைந்த தவமுடைய சிறுத்தொண்டருடைய மனைவியார் கருக்கொண்டார். வலம்புரி சங்கில் ஆணிமுத்து கருவடைந்தது போல அக்கரு முதிர்ந்து நாளும் கோலும் நன்னிலை பெற்ற ஒரு நாளில் சிராள தேவர் என்னும் திருமைந்தர் அவதரித்தார். சிராள தேவர் தாய் கழிக்க தந்தை கழிக்க தமர் கழிக்க வளர்ந்து வந்தார். தாய் தந்தை உற்றார் உறவினர்களெல்லாம் மகிழ்வுறும்படியாக சிராள தேவர் வளர்ந்து வருகின்றார். அந்த நாளில் புகழிலிருந்து வந்த திருஞான சம்பந்தர் தமது தொண்டர் குலாத்துடன் திருச்செங்காட்டங்குடிக்கு எழுந்தருளினார். சிறுத்தொண்டர் தமது மாளிகையில் அவரை இருத்தி அவருடைய திருவடி பூசை செய்து ஞானபோனகருக்கு உடன் வந்த அடியார்களுக்கும் பல நாட்கள் திருவமுது அளிக்கும் பேற்றினை பெற்றார். சீராளத்தேவரை படித்தோன்னே படிக்க முடியல. சிவசிவா. சிறுத்தொண்ட நாயனார் பற்றற்ற தொண்டினை அவருடைய பெருமையை உலகுக்கு உணர்த்த உய்விக்க திருக்கைலாயத்திலிருந்து சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார். அவ்வாறு திருவுள்ளம் கொண்ட
தேவதேவர் பைரவ சந்நியாச வடிவம் கொண்டு திருச்செங்காட்டங்குடிக்கு எழுந்தருளுகின்றார். சிவந்த சடாமகுடமானது கரிய முகிலினம் மொய்த்தது போல சுருண்ட கரிய மயிர் முடியாக கவின் செய்து அந்த முடியின் கொண்டையாக கட்டி கொண்டு தும்பை மலர்களை அணிவித்து இடையே பிறைமதியை சிறிதாக்கி வைத்தது போல பொட்டு நெற்றியில் பொலிவு செய்தது. திருச்செவியில் இரத்தின மணியுடன் கூடிய சங்கவெண் குலையும் அதில் சொருகிய செவ்வரத்தம்பூவும் இரு பக்கங்களிலும் எழில் புரிந்தன. திருக்கழுத்திலே உள்ள நீலகண்டம் மறையும்படி அமுத குமிழி போன்ற பளிங்கு மணிவடங்கள் கட்டப்பெற்று கண்டார் உயிரையும் உடம்பையும் முருக வைக்கும் ஒளி செய்தன. செய்ய மேனியில் கஞ்சுகம்னா சட்டை, குப்பாயம் அப்படின்னு கூட நம்ம மணிவாசகர் சொல்வார். சங்கு மாலையால் ஆகிய சன்ன வீரமும் தோல் வளையங்களும் திருவடியில் பொற்கலனும் அழகு செய்தன. உலகினரே அடியவர்க்கு அரணாறு புரியும் திருவருளினின் எளிமையை உணர்ந்து உய்மின்கள், அன்பின் வழியில் நிற்பீர்களாக என்று அறைவன போன்று திருவடியில் மணிச்சிலம்புகள் இனிதே ஒலித்தன. இடத்திருக்கரத்தில் திரிசூலமும் வலது திருக்கரத்தில் தமருகமும் விளங்கின. தமருகம்னா துடி, உடுக்கை. நிலம் செய்தவத்தால் திருவடி தாமரை நிலத்தில் பதியவும் அழகு பொழியும் திருமுகத்தில் புன்முறுவலின் ஒளி வீசவும் மும்மலத்தின் வழியை கெடுக்கும் முச்சூலத்தின் வெயில் பரவவும் இறைவர் இத்தகைய திருக்கோலம் கொண்டு திருச்செங்காட்டங்குடியை அடைந்து அருளினார். நாள்தோறும் ஆயிரக்கணக்கான அடியார்கள் அன்னம் உண்ணும் மனையில் அன்று ஒருவரும் வந்தாரில்லை. அடியார்களுக்கு அமுது செய்விக்கும் குறிக்கோளுடைய நாயனார் அது பற்றி பெரிதும் வருந்தினார். தமது விரதத்துக்கு இடையூறு வரக்கூடாதே என்று பெரிதும் அஞ்சினார். ஆனால் அடியாரை தேடிக்கொண்டு வெளியே போயிருந்தார். வைரவ துறவியாக வந்த சிவபெருமான் மிகுந்த பசி உடையவர் போல எதிரிலே கண்டவர்களை நோக்கி, சிறுத்தொண்டர் திருமனை எங்கே என்று கேட்டுக்கொண்டு அவருடைய திருமாளிகைக்கு முன்பு வந்து நின்றார். சிறுத்தொண்டர் உள்ளே இருக்கின்றாரோ என்று அழைத்தருளினார். மனைக்குள் இருந்த சந்தனநங்கை என்னும் வேலைக்கார் அம்மை முன்வந்து பைரவர் திருவடியை தொழுது, பெருமானே, முடிவில்லாத அடியார்களை தேடி நாயனார் வெளியே போயிருக்கின்றார், உள்ளே வந்து அமருங்கள் என்று கூப்பிட்டார். வைரவர் அம்மாதின் முகத்தை நோக்கி, அம்மா, பெண்கள் தனித்திருக்கின்ற இடத்திற்கு யாம் வரமாட்டோம் என்றார். இச்சொல்லை கேட்ட உள்ளிருந்து திருவெண்காட்டு நங்கையார் வந்த அடியார் சென்று விடுவாரோ என்று கருதி அஞ்சினார். மனைவாழ்வின் கடமை பூண்டு அவர் வாயிலில் அடியார் முன்னம் வந்து தொழுதார். அடிகளே, சிவனடியார்கள் ஒருவரும் அமுது செய்ய இன்று வராமையால் அடியார்களை தேடிக்கொண்டு அவர் வெளியே போயிருக்கின்றார். தேவரீர் எழுந்தருளி இருக்கின்றமை அறிந்தால் அவர் பெரும்பேறு என்று மகிழ்ச்சி அடைவார். இங்கு எழுந்தருளி இருக்கும் நீங்கள் அமருங்கள், விரைவில் வந்து விடுவார், தாமதிக்க மாட்டார், இருந்து அருளுவீர் என்று வேண்டிக் கொண்டார் அம்மை. அம்மா, நான் இருப்பது வடதேசம். புகழுதற்கு உரிய புகழுடைய சிறுத்தொண்டரை காணும் பொருட்டே வந்தோம். எவ்வகையானும் நாம் அவரை இல்லாத இவ்விடத்தில் இருக்க மாட்டோம். கணபதீச்சுரம் கோயிலில் அழகிய மலர்கள் நிறைந்த ஆத்தி மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கின்றோம். அவர் வந்தவுடன் நாம் இருக்கும் தன்மையை கூறுவீர் என்று உரைத்தருளி கணபதீச்சுரம் என்ற திருக்கோயில் சென்று திரு ஆத்தி மரத்தடியின் கீழ் எழுந்தருளியிருந்தார் துறவி. சிறு தொண்டர் அடியவர்களை தேடித் திரிந்தும் காணாத வருத்தத்துடன் திருமாளிகை வந்து சேர்ந்தார்.
திருவெண்காட்டு நங்கையார் வைரவ சந்நியாசி வந்ததை கூறினார். நாயனார் அமுது உண்டார் போல மகிழ்ந்தார். திருக்கோயிலை அடைந்து திரு ஆத்தியின் கீழ் எழுந்தருளியிருந்த வைரவரை கண்டார். அவர் திருவடியில் வீழ்ந்து அப்படியே வணங்கினார். நின்ற தொண்டரை நோக்கி, பெரிய சிறு தொண்டர் நீதானோ என்று வைரவர் வாய்மலர்ந்து கேட்டார். எம்மை ஆள வந்த எந்தையே, திருநீர் அணியும் அடியார்களை வணங்கும் திறம் அடியேனுக்கில்லை. ஆயினும் அடியார்கள் கருணையினால் அடியேனை அவ்வாறு கூறுவார்கள். குற்றமில்லாத சிவனடியார்களை அமுது செய்விக்கும் பொருட்டு இன்று இவ்வூரில் எங்கு தேடியும் அடியார்கள் கிடைக்கவில்லை. அடியேன் செய்த தவத்தினால் தாங்களை கண்டேன். இனி தாமதிக்க வேண்டாம், அடியேனுடைய மனைக்கு எழுந்தருளி வந்து அமுது செய்ய வேண்டும் என்று தொழுது கூறினார் சிறு தொண்டர். நிறைந்த தவமுடியீர், உம்மை காணும் பொருட்டே வந்தோம், உண்ணும் பொருட்டல்ல. எமக்கு அமுதூட்ட உம்மால் முடியாது என்றார் வைரவர். சுவாமி, அடியேன் சிந்தியாமல் எதையும் செய்ய மாட்டேன். தேவரீர் அமுது செய்யும் தன்மையை அருளி செய்யும். சிவனடியார்கள் முயற்சி செய்து தேடினால் இல்லாதனவும் உளவாகும். அருமை இல்லை, உரைத்து அருளும் என்றார் சிறு தொண்டர். அன்பரீர், யாம் 6 மாதத்துக்கு ஒரு முறைதான் உணவு உண்போம். பசு வதைத்து உண்போம். அதற்குரிய நாள் இன்று. அதனால்தான் உம்மால் எனக்கு உணவு செய்விக்க இயலாது என்றோம் என்றார் வைரவர். பெருமானே, சாலவும் நன்று. 3 வகையான பசுக்களும் அடியேனிடத்தில் உண்டு, ஒரு குறையும் இல்லை. அடியவராகிய தாங்கள் அமுதுக்குரிய பசு இன்னது என்று அருளி செய்யும் என்றார் சிறு தொண்டர். நண்பு மிக்கீர், உமது அன்புக்கு மகிழ்ச்சி. யாம் உண்பது நரப்பசுவாகும். அதுவும் 5 வயதுக்குள் இருக்க வேண்டும். அங்கப் பழுதில்லாமல் இருக்க வேண்டும். புண்ணில் வேல் எறிந்தது போல மற்றொரு செய்தி உண்டு. எந்தையே, உமது அருளினால் எதுவும் அரிதில்லை. இனி அருள் செய்யும் என்றார் சிறுத்தொண்டர். ஒரு குடியில் நல்ல ஒரு மகனாக இருக்க வேண்டும். தாயார் மடியில் வைத்து பிடிக்கும் பொழுது தந்தை மன மகிழ்ச்சியுடன் அறிந்து குற்றமின்றி அமைத்த கரியாம் உண்பது. தாய், தந்தை, மகன் மூவரும் உவப்புடன் இருத்தல் வேண்டும் என்றார் வைரவர். சுவாமி, தேவரீர் அமுது செய்வதானால் இதுவும் அரிதில்லை. சற்று இரும். தாங்கள் கூறியபடியே அமைத்து வந்து அழைப்பேன் என்று கூறி அவரை தொழுது புறப்பட்டார். சிறு தொண்டர் அங்கிருந்து புறப்பட்டு அவருடைய மனையை அடைந்தார். மனைவியாரை நோக்கி, பெண்மணியே, வந்த மாதவர் அமுது செய்ய இசைந்தார். நற்குடியில் ஒரு மகனாக பிறந்த 5 ஆண்டு உடைய அங்கப் பழுதில்லாத அழகிய குமாரனை தாய் பிடிக்க தந்தை அறிந்து சமைத்தால் உண்பேன் என்று கூறியிருக்கின்றார் என்று மனைவியிடம் சொல்கின்றார். ஒரு குடிக்கு ஒரு மகனை எவ்வாறு எங்கே தேடுவோம் என்றார் அந்த அரிய கற்புடைய மனைவியார். மாதரசே, இது என்ன கேள்வி? நான் உய்ய நீ பெற்றெடுத்த புத்திரமணியை அழைப்போம் என்றார் சிறு தொண்டர். இவ்வாறு கணவர் கூற கேட்ட அந்த உத்தமி, சிவனடியார் அமுது செய்ய அதனால் உய்வு பெற்று மகிழும் கணவர் திருமுகத்தை காண்பதே கடமை என்று நினைத்து குழந்தை சீராளனை பள்ளியினின்றும் அழைத்து வாரும் என்றார். சிறு தொண்டரின் பெருமைக்கு அம்மையே காரணம். அந்த அம்மா தான் காரணம். சிறு தொண்ட நாயனார் பேரு வகையுடன் வள்ளிக்கு சென்று மகனை தோளில் வைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தார். திருவெண்காட்டு அம்மையார் எதிர் சென்று மாணிக்க மணி போன்ற குழந்தையை வாங்கினார். தலைமயிரை திருத்தி முதுகை தடவி உள்ளம் வந்து வாச நீரால் திருமஞ்சனம் ஆட்டி
குறைவர ஆடை அணிகலன்களை அணிந்து அழகுபடுத்தி கணவர் கரத்தில் எடுத்து கொடுத்தார். நாயனார் குற்றமில்லாத நற்றவருக்கு அமுது செய்ய உரிய உடம்பு என்று மகனை உச்சி மோந்தார் இல்லை, முத்தம் விடவில்லை. தமது திருமாளிகையில் உலகவர் அறியா வண்ணம் ஒரு புறத்தில் கொண்டு போனார். திருவெண்காட்டு நங்கையார் பாத்திரங்களை ஒரு புறத்தில் நன்கு கழுவி வைத்தார். உலகை வென்ற தந்தையார் மகனது தலையை பிடித்தார். தாயார் இனிய மழலை கிண்கிணியுடைய பாதங்கள் இரண்டையும் கையில் இடுக்கிக் கொண்டு கரங்கள் இரண்டையும் கையில் பற்றி கொண்டார். சிவனடியாருக்கு தன்னை நிவேதிக்கும் பொருட்டு இந்த செயல் நிகழ்கிறது என்பதை அறிந்த சின்னஞ்சிறு சீராள தேவர், நாய்க்கும் பேய்க்கும் இரையாகும் இந்த உடம்பு அடியார் அமுது செய்ய பயன்பட்டதே என்று எண்ணி மகிழ்ச்சியுற்றார். சீராளதேவர் பெருமை, சிறுத்தொண்டர் பெருமை. சீராளதேவர் பெருமை சிறுத்தொண்டர் பெருமையினும் பன்மடங்கு உயர்ந்தது. இவர் தோன்றும் போதே தெய்வத் தன்மையுடன் தோன்றினார் என்பதை சேக்கிழார் பெருமான் மிகவும் கௌரவமாக சீராள தேவர் என்னும் திருமைந்தர் அவதரித்தார். திருச்சிற்றம்பலம். சீராளதேவர் பெருமை சிறுத்தொண்டருடைய பெருமையை காட்டிலும் பன்மடங்கு உயர்ந்தது. இவர் தோன்றும் போதே தெய்வத் தன்மையுடன் தோன்றினார் என்பதை சேக்கிழார் பெருமான் மிகவும் கௌரவமாக கூறுகின்றார். சீராளதேவர் என்னும் திருமைந்தர் அவதரித்தார் என்பது அவருடைய வாக்கு. சிறுத்தொண்ட நாயனாருக்கு தேவர் என்ற சிறப்பு இல்லை. ஆனால் சீராளதேவருக்கு சீராளதேவர் என்னும் திருமைந்தர் அவதரித்தார் என்று அவதாரத்தின் போதே சொல்கின்றார். ஏன்னா அந்த மானக்கஞ்சார நாயனார், சிறுத்தொண்ட நாயனார், அப்பூதியடிகள் இவங்களுக்கெல்லாம் தன்னோட குழந்தையினால் மிகப்பெரிய பேர். மனம் மகிழ்கின்றான் என்பதை அறிந்த தந்தையார் வாள் கொண்டு ஒப்பற்ற மகனின் தலையை அறிந்தார். உயிருள்ள ஆடு கோழிகளை அறுக்க என்றும் உயிரில்லாத கத்திரிக்காய் வாழைக்காய் போன்றவற்றை அறிய என்றும் கூறுவது மரபு. அவன் தலையை அறுத்தார் என்றும் பரங்கிக்காய் அறிந்தான் என்றும் வழக்கில் கூறுவதை காணலாம். பேச்சு வழக்கில் வைரவராக வந்த சிவபெருமானின் தாதையறிய என்ற சொல்லினால் நீ பிள்ளையை அறியும் போது அந்த பிள்ளைக்கு வேதனையின்றி, காய்களை அறியும் போது காய்களுக்கு வேதனையின்மை போல அப்பிள்ளை முகமும் அகமும் மலர்ந்து மகிழ்ச்சியுடன் அச்செயலுக்கு உடன்பட வேண்டும் என்ற கருத்துக்கள் விளங்குகின்றன. இந்த கருத்தை ஒட்டியே வாளால் மகவறிந்து என்கின்றார் பட்டினத்து அடிகள். சீராளதேவர் சிவயோக முதிர்ச்சியுடையவராதலினால் தாதையார் அறிந்த பொழுது உடம்பில் உணர்வின்றி சிவத்தை நினைந்து முன்புருவலுடன் இருந்தார். மகிழ்ந்து நகைசை அத்தனி மாமகனை தாதையார் கருவி கொண்டு தலையறிவார் என்ற அரிய சொற்றொடரால் இந்த கருத்து வலியுறுத்துகின்றது. புத்திரன் என்ற சொல்லின் பயனை இவன் நமக்கு அளித்தான் என்று நாயனார் மகிழ்ந்தார். அடியார் அமுது செய்யும் தொண்டுக்கு தடை நேர்ந்தால் கணவனார் மாழ்வார். ஆகவே அவ்வாறு மாளாது உய்ய நாயகன் உயிரை இவன் எனக்கு தந்தான் என்று தாயார் மகிழ்ந்தார். இவ்வாறு இருவரும் அகமும் முகமும் மலர்ந்து செயற்கரிய செயலை செய்தார்கள். அன்புக்கும் சைவத்திற்கும் தொடர்பு உண்டோ? உண்டாயின் சிவபெருமான் இப்படி
பிள்ளைக்கறி கேட்கலாமா? சிறு தொண்டர் செய்தது கொலை தொழிலன்றோ? அவ்வாறு செய்தது நீதியா? உலகத்தவர்கள் இதற்கு இசைவார்களா? இப்போது நாங்கள் செய்தால் அரசாங்கம் தண்டிக்காமல் புண்ணிய தொழில் என்று பொறுத்திருக்குமா? இங்கனம் கொலை புரிந்தவரை அருளாளர் என்று சொல்வதும் பொருந்துமோ என்று இவ்வினாவெல்லாம் பலர் கேட்கக்கூடும். அதற்கு விளக்கம் தர வேண்டியது மிக முக்கிய கடமையாகும். ஏன்னா இந்த பேச்சு தான் நிறைய ஓடுது. அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலன்றீங்க, அன்பே சிவம்ன்றீங்க, எப்படி பிள்ளைக்கறி கேட்டார், எப்படி பிள்ளையை அறிந்தார், இதுதான் கேட்குறாங்க. அதுக்கான பதில் தான் இது. அன்பு வேறு சிவம் வேறு இல்லை, அன்பே சிவம். பாலகனுக்கு பாலுக்கு வேண்டி அழுதிட பார்க்கடலே இந்த பிரான், பெரும் கருணைக்கடல். இதை முதலில் நாம் கருத்தில் இருத்தி கொள்ள வேண்டும். ஆசை 3 இடங்களில் அழுத்தமாக பதிந்திருக்கிறது. முதலாவதாக செல்வத்தின் மீது பற்று வைத்தல், இரண்டாவதாக மனைவி மீது பற்று வைத்தல், மூன்றாவதாக புதல்வர் மீது பற்று வைத்தல். இந்த 3 ஆசைகளுமே பிறவிக்கு காரணங்களாகின்றது. இந்த 3இல் பணத்தின் மீதுள்ள ஆசையும் மனைவி மீதுள்ள ஆசையும் நல்ல கல்வி கேள்விகளால் அகற்றிவிடலாம். ஆனால் மைந்தர்கள் மக்கள் மீதுள்ள ஆசையை அகற்றுதல் மிகவும் அரிது. கடந்த ஞானிகளுக்கும் கடப்பரோ மக்கள் மேல் காதல். இக்காதலை அறவே துறந்தவர் சிறு தொண்டர். யாராலும் அகற்ற முடியாத பிள்ளைப்பாசத்தை இவர் அகற்றினார் என்பது உலகம் அறிந்து உய்யும் பொருட்டு சிவபெருமான் வைரவ வடிவில் வந்து இவ்வாறு யாசித்தார். வைரவர்கள் புலால் உணவு உண்பவர்கள் ஆதலினால் இவ்வடிவில் சிவபெருமான் வந்தார் என்பதை உணர வேண்டும். 60,000 ஆண்டு அரசாண்ட தசரத மன்னன்பால் விஸ்வாமித்திரர் முனிவர் வேள்விக்கு காவல் புரிய 4 மைந்தர்களில் வலிமை மிக்க முதல் மகனை சிறிது துணையாக அனுப்புமாறு கேட்டார். உயர்ந்த தவமுனிவர் பின்னே மகனை அனுப்புவதற்கே மன்னன் மனம் மருகி வேதனையுற்றான். ஆனால் ஒப்பற்ற ஒரு மகனை அறிந்து கரிசமைத்து இடுமாறு வைரவர் கூற கேட்ட சிறு தொண்டர் ஒரு சிறிதும் தயங்காத அப்பணியை மேற்கொண்டார். கொலை என்பது செயலில் மட்டும் அமையாது, அதனை செய்வோர் மனநிலையில் அது அமைகின்றது. கொலை சில இடங்களில் பாவமும் சில இடத்தில் புண்ணியமும் சில இடத்தில் கடமையுமாக அமைகின்றது. ஒருவனை சினந்து அல்லது ஒருவனிடம் உள்ள செல்வத்தை கவர்வதில் பொருட்டு கொள்கின்றான் எனில் அது கொலை, பாவம். ஒரு காட்டு வழியில் சில பெண்கள் ஒருவன் கொல்ல முயற்சிக்கின்றான். அவ்வழி வந்த வீரன் ஒருவன் இடையில் புகுந்து கொல்ல முயன்றவனை கொன்றான் என்றால் இது புண்ணிய செயலாகும், கடமையாகும். ஏனெனில் கொல்கின்றவன் மனத்தில் தீய எண்ணம் இல்லை. அப்பெண்களை காக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம் இரக்கத்தால் இது நிகழ்கின்றது. ஒரு நீதிபதி தன் வாழ்நாளில் கொலை குற்றம் புரிந்த பலரை மரண தண்டனை விதித்துக் கொள்கின்றார். அச்செயல் கொலையாகாது, அறமாகும். ஒரு மன்னன் தன் நாட்டை எதிர்த்து வந்த பகைவர்கள் பலரை கொள்கின்றான். இது கொலையன்று, கடமையாகும். டாக்டர் நோயாளியின் உடம்பிலுள்ள சீல் முதலிய தீமை விலக அறுக்கின்றார். இது இம்சை அன்று, அகிம்சையே ஆகும். ஆகவே மனநிலையில் இது அமைகின்றது. தன்னலமின்றி தனது செயலின்றியும் தனது செயலின்றியும் அடியார்களுக்கு அமுதூட்டுதல் என்ற நியதி வலுவாதிருக்குமாறும் சிவபோத நிலையில் நின்றும் சிறு தொண்டர் சிராள தேவரை அறிந்தார் ஆதலினால் அது கொலையன்று. அன்றியும் வாளால் பலரை கொன்றும் வென்றும் மன்னனிடம் சேனாதிபதியாக இருந்து இவர் செய்த வீரச் செயலுக்கு பரிகாரமாக தனது அருமை மைந்தனையே அவ்வாளால் அறியும்படி திருவருள் செலுத்தியது என்றும் கூறலாம். சேனாதிபதியாக இருந்து பல உயிர்களை கொன்றவர் போருக்கு போய் அவருடைய வினை கழியணும் என்பதற்காக அவர்கிட்ட சிவபெருமான் வந்து இப்படி கேட்டிருக்கின்றார். வாளால் மகனை அறிந்த சிறு தொண்டரின்
வீட்டில் அமுது தயாராகி கொண்டு இருக்கின்றது. தலை இறைச்சிக்கு ஆகாது என்று கருதி தமது வேலைக்காரியான சந்தன நங்கையிடம் கரத்தில் தந்து புதைக்குமாறு கட்டளையிட்டார். ஏனைய உறுப்புகளை சமைக்க தகுந்த பக்குவமாக கூறு செய்து மனைவியிடம் கொடுத்தார். திருவெண்காட்டு நங்கையார் அவைகளை அடுப்பில் ஏற்றி நன்கு சமைத்து தாளிதமும் செய்து அன்னமும் அமைத்து எல்லாம் தயாராகிவிட்டது. சென்று அடியாரை அழைத்து வாருங்கள் என்று கணவனாரிடம் கூறினார். விரைந்து திருக்கோயில் சென்று வைரவரை அழைத்தார். வைரவர் நல்லது வாரும் என்று எழுந்து நடந்து வந்தார். சங்கநிதி பதுமநிதி என்ற 2 நிதிகளையும் வறுமையாளனே ஒருவன் பெற்றது போல சிறு தொண்டர் மனமகிழ்ந்து வைரவரை அழைத்து கொண்டு மனை புகுந்தார். வீடு முழுவதும் மாலைகள் தொங்க வைத்து தூப தீபங்கள் அமைத்து நிறைகுடம் வைத்து எதிர்பார்த்திருந்த அடியார் எதிர்வந்து அரணார் அடிமலரை வணங்கி ஆசனத்தில் இருத்தினார். மனைவியார் நன்னீர் கரகத்தில் எடுத்து வார்க்க நாதனடியார் பாதமலரை நாயனார் விளக்கினார். பாதபூசை செய்த நீரை தம் சென்னி மீதும் மனைவியார் சிரம் மீதும் வீடு முழுவதும் தெளித்தார். திருவடிகளுக்கு சந்தனமும் மலர்களும் சாத்தி தீப தூப காட்டி வழிபட்டார். இனி அமுது படைக்கலாமே என்று வினவினார். அன்னமும் கரிகளும் ஒன்றாக படைக்குமாறு வைரவர் பணித்து அருளினார். இலையிட்டு அன்னமும் கரிகளும் படைத்தார்கள். அவற்றையெல்லாம் பார்த்து அருளிய வைரவர், நாம் சொன்னபடியே நரப்பசுவை கொண்டு எல்லாம் அமைத்தீரோ என்று கேட்டார். திருவெண்காட்டு நங்கையார், தயாநிதியே, தலையிறைச்சியை அமுதுக்கு ஆகாது என்று அகற்றினோம், மற்ற யாவும் கரி அமுது அமைத்துள்ளோம் என்றார். அதுவும் கூட யாம் உண்போம், ஆகவே அதனை படையுங்கள் என்றார் சிறுத்தொண்டர். அதுவும் கூட உண்போம், அதையும் படையுங்கள் என்று அருளினார் அடியார் வைரவர். அது கேட்ட சிறுத்தொண்டர் நடுநடுங்கினார், சிந்தை நொந்தார். இத்தனை செய்தும் இவ்வைரவர் அமுது செய்ய தடை நேர்ந்ததே, என்ன செய்வது என்று திருவெண்காட்டு நங்கையும் திகைத்தார். அந்த வேளையில் அமிர்த சஞ்சீவி போல வந்து வருந்தாதீர் என்று சந்தன நங்கை தாங்கள் தலையை புதைக்குமாறு தந்தபோது ஒருகால் வைரவ பெருமானார் தலையிறைச்சியை கேட்கக்கூடுமோ என்று எண்ணிய நான் அதனை தனியே சமைத்து வைத்திருக்கின்றேன், இதோ இருக்கின்றது என்று கூறி அதனை கொணர்ந்து கொடுத்தார். பெரிய சுமை நீங்கியது போல களிப்புற்ற நாயனாரும் அம்மையாரும் அதனை வந்து வைரவர் முன்பு பரிகளத்தில் படைத்தார்கள். அன்பரே, யாம் தனித்து உண்ணமாட்டோம், உடனிருந்து உண்ண ஒரு அடியாரை அழைத்து வாரும் என்று வைரவர் பணித்து அருளினார். இது கேட்ட நாயனார் இடியேறுண்ட நாகம் போல நடுங்கினார். ஊர் முழுவதும் தேடியும் அடியார் ஒருவரையும் காணாது துன்புற்றேன். எண்ணில்லாத அடியார்கள் வருகின்ற இந்த இடத்திற்கு சோதனையாக எங்கும் ஒருவரும் வரவில்லை. இனி வேறு ஒருவரை நான் எங்கு கொண்டு போய் தேடி வருவேன் என்று சிந்தை செய்து வீட்டை விட்டு போய் சற்று முற்றும் பார்த்தார். திருவருளின் செயலால் ஒருவரும் கிடைக்கவில்லை. சிந்தை நொந்து உள்ளே வந்தார். வாடிய முகத்துடன் வைரவரை வணங்கினார். எந்தையே, எங்கும் சிவனடியாரை காண பெற்றேன் இல்லை. அடியார்களை கண்டு அடியேனும் திருநீறு பூசிக்கொண்டிருக்கின்றேன் என்றார். எவ்வளவு பொருள் பொதிந்த பணிவான வாக்கு! ஓ, நல்லது நல்லது. உம்மை போல திருநீரிட்டார் எவருள்ளர்? அருகில் அமர்ந்து நீர் எம்முடன் உண்ணும் என்று அருளி செய்து, அம்மா, அருகில் ஒரு இலை போடும், இந்த அன்னத்தில் பாதியும் இந்த இறைச்சியில் ஒரு கூறும் எடுத்து அந்த இலையில் படையும் என்று திருவெண்காட்டு அம்மையை நோக்கி பணித்து அருளினார். அம்மையும் அவ்வாறே படைத்து அருளினார். வைரவரை விரைவில் அமுது செய்விக்க சிறு தொண்டர் இலையில் கையை வைத்து உண்ணப்போனார். உடனே வைரவர் தடுத்தருளி, நில்லும் நில்லும், நாம் 6 மாதங்களுக்கு ஒருமுறை உணவு செய்வோம். நாம் இன்னும் அருந்துவதற்கு தொடவில்லை. நாள்தோறும் உணவு செய்யும் நீர் நாம் உண்ணும் முன் உண்ணத் தொடங்கியது முறையோ? உன்னிடத்தில் நம்முடன் இருந்து உணவு செய்ய மைந்தனை அலையும் என்று அருளினார். சிறு தொண்டர், எந்தையே, அவன் இப்போது இங்கு உதவான் என்று சொல்கின்றார். இந்த சிறு தொண்டர் சொல்கிற வார்த்தையை
அப்பூதியடிகளும் சொல்லுவார். இதே போல் திருநாவுக்கரசர் உணவு உண்ணும்போது மூத்த திருநாவுக்கரசு எங்கே அப்படின்னு கேட்பார். அப்போ தான் இப்போது இவன் இங்கு உதவான், அதாவது நம்ம பெரிய புராணம் முழுவதும் அமங்கல சொல்லவே பயன்படுத்த மாட்டார் சேக்கிழார். அதை தான் இந்த இடத்துலையும் சொல்கிறார், இப்போது அவன் இங்கு உதவான். சிறு தொண்டனே, நாம் உமது புதல்வன் வந்தால்தான் உண்போம், இப்போது உதவான் என்று ஏன் கூறுகின்றீர்? அவன் எப்போதும் உதவுவான், நீர் சென்று நாடி அலையும் என்று அருள் செய்தார் வைரவர். வையம் புகழும் சிறு தொண்டர், இனி அவர் அமுது செய்ய நாம் என்ன செய்வோம் என்று சிந்தித்து நறுமலர் சூடிய திருநிகர் மனையாளுடன் சென்று மைந்தனை அழைத்தார். எந்தாய் வருக, இடர் தீர்க்க இங்கு வருக, எமது குல மைந்தா வருக, மாணிக்க மணியே வருக, மாதவத்தாள் வந்தாய் வருக, மறைஞான மதலாய் வருக, மதியனையாய் சிந்தாகுளம் தீர் சீராள தேவா வருக வருகவே என்று என்புருக அன்புடன் ஓலமிட்டு அழைத்தார். பரமேஸ்வரன் திருவருளால் பள்ளியினின்றும் ஓடி வருவார் போல சீராள தேவர் காலில் சதங்கை ஒலிக்க பொன் ஆபரணங்கள் விளங்க தளர் நடையிட்டு ஓடி வந்தார். திருவெண்காட்டு நங்கையார் அந்த புத்திர மாணிக்கத்தை ஒப்பில்லாத அன்புடன் எடுத்து அணைத்து தழுவி கணவனாரிடம் தந்தார். தந்தையார் சிந்தை மகிழ்ந்து வாங்கி, இனி சிவபெருமானுடைய அடியார் உண்பதற்கு எந்த தடையும் இல்லை என்று உவகையுடன் உள்ளே வருகின்றார். அடியாரை அமுது செய்விக்கும் பொருட்டு திருமகனை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றவர் வைரவராக வந்த முதல்வர் மறைந்து அருளினார். வைரவரை காணாது சிறுத்தொண்ட நாயனார் சிந்தை கலங்கினார். இலையிலே இருந்த வெந்த இறைச்சியும் காணாது அஞ்சினார். மறைந்த அப்பரமபதி மலை வளர்க்கு மங்கையுடன் மயில் வாகனத்து கடவுளுடன் வெள்ளை விடையின் கண் ஆரோகணித்து வானிடை காட்சியளித்தார். இங்கே தாய், தந்தை, தனையன் மூவரும் பக்தி செய்தமையால் இறைவன், இறைவி, முருகப்பெருமான் மூவரும் எழுந்தருளினார்கள். அன்பின் வென்ற தொண்டரவர் அமைந்த மனைவியார் மைந்தர் முன்பு தோன்றும் பெருவாழ்வை முழுதும் கண்டு பரவசமாய் என்பும் மனமும் கரைந்துருக விழுந்தார், எழுந்தார், ஏத்தினார். பின்பு பரமர் தகுதியினால் பெரியோர் அவருக்கு அருள் புரிவார். சிவபெருமான் திருவடிக்கீழ் சிறுத்தொண்டரும், உமையம்மையார் திருவடிக்கீழ் திருவெண்காட்டு நங்கையும் சந்தன நங்கையும், வேல்முருகன் திருவடிக்கீழ் சிராள தேவரும் இருந்து என்றும் பிரியாது இன்புற்று இருக்க அந்த நால்வரும் உடன்வர அழைத்து கொண்டு சிவலோகம் சேர்ந்தார் இறைவனார். திருச்சிற்றம்பலம். செங்காட்டம் குடிமேய சிறுத்தொண்டர்க்கடியேன். அவரை பட்டினத்தார் வளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன், தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லே நல்லன் என்று 3 நாயன்மார்களுடைய அரிய பெரிய செயல்களை பாராட்டி அருளியிருக்கின்றார் பட்டினத்தார். வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லன் சிறுத்தொண்ட நாயனாரை, மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன் திருநீலகண்ட நாயனாரை போற்றியிருக்கின்றார். தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லே நல்லன் கண்ணப்ப நாயனார் அரே நாளில் தொண்டு செய்து உன்னுடைய திருவடியை அடைந்து விட்டார். நான் என்ன செய்து திருக்காலத்தி அப்பனுக்கு ஆளாவதோ என்று 3 நாயன்மார்களை குறிப்பிடும் பொழுது சிறுத்தொண்ட நாயனாரை முதலில் குறிப்பிட்ட பாங்கு நாம் நினைத்து பார்க்க வேண்டும். யாராலும் செய்ய முடியாத செயல், நினைத்தும் பார்க்க முடியாது, கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட அரிய செயல். உலகை வென்ற ஞானியர்கள் கூட எல்லாம் வெறுத்தாலும் தன்னோட பிள்ளை ஆசை, மைந்தன் மேலே உள்ள ஆசை போகாது
அப்படிங்கிறத நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம். அதான் தசரதனுடைய அந்த எடுத்துக்காட்டு கூட நம்ம பார்த்தோம். அதையும் வென்றவர். நாயன்மார்களுடைய செய்கையை நாம் அறிவு கண் கொண்டு நோக்கினால் அது நமக்கு உணர முடியாது. அவங்கெல்லாம் அன்போடு செய்த செயல் எல்லாமே இந்த நம்ம இயற்பகை நாயனார் சொல்வார், யாதொன்று என் பக்கல் உண்டாகில் அது ஈசன் அடியார்களுக்கே உரியது கேளும் அப்படிம்பார். அதான் அவர் மனைவியை கேட்டார், ஒரு மனைவியை கொடுத்து அனுப்பினார். அது மாதிரி இந்த நாயன்மார்கள் அடியார்கள்லாம் எந்த பொருளாக நம்மக்கிட்ட இருந்தாலும் அது ஈசன் அடியார்களுக்கும் ஈசனுக்கும் உரியது. அது மேலே பற்று இல்லை. அவங்க பற்று இல்லாதனால அவங்களுக்கு அந்த செய்கை எளிமையாக இருந்தது. நம்ம பற்றோடு இருக்கிறதுனால நமக்கு அந்த செய்கையெல்லாம் இந்த மாதிரி கேள்வி கேட்க தோணுது. அதனால் நம்ம நாயன்மார்களுடைய செய்கையை கேள்வி கேட்டு அறிவு கண் கொண்டு சிந்திக்காமல் அவர்களுடைய செயலை செயற்கரிய செய்யக்கூடிய சாதனையாளர்கள் அவர்கள். சோதனைகளை சாதனையாக மாற்றியவர்கள். அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அதில் கேள்வியோ அந்த மாதிரி சந்தேகமோ இருக்கக்கூடாது. இன்று நாம் சித்திரை பரணி இந்த நல்ல நாளிலே சிறுத்தொண்ட நாயனாருடைய அருள் வரலாற்றை சிந்திப்பதற்கு துணை செய்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். திருச்சி.